அன்பு நேயர்களே வணக்கம். 3/12/21/30 தேதிகளில் பிறந்தவர்கள் 3ஆம் எண் ஆதிக்கம் கொண்டவர்கள். இந்த 3ஆம் எண் ஆதிக்கத்தில் புனர்பூச நட்சத்திரம், விஷாகம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் குருவின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள். அதுவும் 3ஆம் எண்ணை சார்ந்தே வைத்துக் கொள்ளலாம். முதலில் உங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். 2024 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் பெற்றுள்ளதால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பகவான் தற்பொழுது மேஷத்தில் இருக்கிறார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். அவருடைய பார்வையானது சில நேரங்களில் சோகத்தை கொடுக்கும், கெடுதலை கொடுக்கும், விபரீதத்தை கொடுக்கும். ஆனால் அவருடைய பார்வையில் இந்த வருடம் உங்களுக்கு தோன்றுவதால் ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் அடையப் போகிறீர்கள். இந்த 4 எண்களில் பிறந்தவர்களும் புனர்பூச நட்சத்திரம், குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், குருவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். இதில் பூரட்டாதிக்கு என்னன்னா கடைசி பாதம் குரு வீட்டிலேயே போய் நிற்கிறார். விஷாகம் துலாம் ராசியில் நிற்கிறார். புனர்பூஷம் மிதுனத்திலையும் கடகத்திலையும் நிற்கிறார். 3 பாதங்கள் கும்பத்திலையும், ஒரு பாதம் குருவினுடைய வீட்டில் நிற்கிறார். இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டுத்தான் நம்ம இந்த பலன்களை சொல்கிறோம். முதலில் 3ஆம் எண்ணில் பிறந்த அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு, ஏனென்றால் வரக்கூடிய மே மாதம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வரக்கூடிய சூழல் இருப்பதால் இந்த தேதியில் பிறந்த அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு இது முக்கியமான பலனாக இருக்கும். நீங்கள் வெகு காலம் அரசியலில் ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு இப்பொழுது நல்ல தருணமாக அமைந்தது. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். சாதாரண பதவிகளில் இருந்த நீங்கள் ஒரு உன்னத பதவி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய உழைப்பும் திறமையும், நீங்கள் எந்த பார்ட்டியை சேர்ந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஞாபகம் வரும் மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பலவிதமான மாறுதல்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கூட்டிட்டு போகக்கூடிய காலமாக இந்த 2024 அமைந்துள்ளது. பொதுவாக அரசியல்வாதிகளுடைய ஒரு உயர்ந்த ஸ்தானம் இப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி 1ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு சூரியனார் கோயில் செல்ல சொல்லிடணும், 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு திங்களூர் செல்ல சொல்லணும், அதே போல் 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துவிட்டு ஆலங்குடி சென்று அங்கே நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியாக ஈசனையும் வழிபாடு செய்துவிட்டு உங்கள் வாழ்க்கையை, இந்த அரசியல் வாழ்க்கையை தொடருங்கள். சிறப்பான பலனை கொடுக்கும். முடிந்தால் ஜனவரி 30க்குள் சென்று வருங்கள். நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் சிறப்பான ஒரு பலனை தோற்றுவிக்கக்கூடிய நிலை. உங்களுக்கு சனியின் சேர்க்கையானது செப்டம்பர் டு அக்டோபர் மாதங்களில் உடல்நிலையில் கவனம் தேவை. ஏனென்றால் உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு மாதம் அது 3ஆம் எண்காரர்களுக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. அடுத்து 10th +2 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள். இந்த மாணவ செல்வங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் நம்பர் 9ஆம் நம்பராக வரும், வெற்றி பெறுவீர்கள். ஆனால் பெரும்பாலானோருக்கு 6ஆம் எண் வரும். பல ஆண்டுகளாக இது ஒரு முரண்பாடான விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எண்கணித ஜோதிடத்தில் 3ஆம் எண்ணுக்கு 6ஆம் எண் பகை, 6ஆம் எண்ணுக்கு 3ஆம் எண் பகை என்ற நிலை வருகிறது.
ஒருவர் ஒரு புத்தகத்தில் எழுதியதை இன்றைக்கு 1000 பேர் அதைத்தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஏன் 6ஆம் பகை என்று ஆராய்ச்சி செய்தேன். ஏன் 6க்கு 3 பகை என்று யோசித்தேன். அதன் விளைவு இவர்கள் இருவரும் சேர்ந்தால் இவர்களை வெல்வது கஷ்டம். அப்பேற்பட்ட கூட்டணி 3 மாறும். அதனால ஹால் டிக்கெட்ல 6 வருஷம் சக்சஸ். நீங்க ஹால் டிக்கெட்ல 9 வந்தால் சக்சஸ். இந்த வருடம் 8 வந்தால் சக்சஸ். இந்த 3 எண்கள் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் பொழுது நிறைய படிச்சு பெரிய வெற்றி அடைவீர்கள். அருமையான கல்லூரிகள் இடம் கிடைக்கும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். அதான் முக்கியமான விஷயம். உங்கள் லட்சிய பாதை நிறைவேறும். காலம் காலமாக உங்களுடைய வெற்றியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு பொது அறிவு உங்களிடம் இந்த காலகட்டங்களில் வெளிப்படும். எல்லார்கிட்டையுமே அறிவின் அளவு ஒண்ணுதான். அது வெளிப்படக்கூடிய வச்சுதான் அவங்களுடைய புகழ் வெற்றி எல்லாமே இப்ப வெளிப்படக்கூடிய ஒரு காலம். அதனால மாணவ செல்வங்கள் சிறப்பான எதிர்காலத்தை அடைவீர்கள். சில பேருக்கு லட்சியங்கள் இருக்கும். நாம் இதை படிக்க வேண்டும், அல்லது நீட்ல பாஸ் செய்ய வேண்டும், அல்லது இன்ஜினியரிங் போக வேண்டும், இல்லை ஐஐடியில் நம்ம சேர்ந்து படிக்க வேண்டும். 1000 கற்பனைகள் இருக்கு. அந்த கற்பனையை நிஜ வடிவத்தை கொண்டு வரக்கூடிய இந்த 2024 அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு மகத்தான வெற்றியை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கிறது. உத்தியோகம் என்பது நாம் சாதாரண எல்லா அரசு துறையிலும் வைத்துக் கொள்ளுங்கள். பதவி உயர்வு கிடைக்குது, ப்ரொமோஷன் கிடைக்குது, நீங்கள் விரும்பிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது, இன்கம் ரைஸ் ஆகுது, உங்களுடைய வறுமையிலிருந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு சில சப்போர்ட் கிடைக்கிறது. புது புது மனைவி வழி சொந்தங்கள் மூலமாகவோ அல்லது கணவன் வழி சொந்தமாகவோ சில பொருளாதார உதவிகள் கிடைக்கிறது. முன்னேற்றங்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காலம். அந்த காலம்தான் இப்போ உங்களுடைய வழி நடத்தக்கூடிய ஒரு காலமாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் இருப்பதால் சாதாரண வருடங்களைப் போல் இல்லாமல் இந்த வருடம் உங்களுடைய வேலை பளுவானது அதிகமாக இருக்கும். இரவு பகல் பாராமல் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதிக பிரயாணங்கள் ஏற்படும். அதனால நம்மளே ஒரு 4 மாசம் ஒரு 2 நாள் லீவ் போட்டு ஆன்மீக சுற்றுலா சென்று வந்தால் அந்த பிரயாணங்கள் பயனுள்ளதாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு உத்தியோகம் இருப்பவர்கள் சிறப்பானவர்கள். தனியார் துறைகளில் வேலை செய்யும் எல்லா இடங்களில் இருப்பவர்களுக்கும் நல்ல சம்பளம் உயரும், கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு வாகனம் போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுப்பார்கள், பூமி போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுப்பார்கள். இப்படி எல்லாம் ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இந்த தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு. 15 ஆண்டு காலம் நான் தொழில் இருந்து விட்டேன். நான் அங்கிருந்து வெளியில் வந்து சொந்தமாக ஒரு தொழில் செய்ய போகிறேன். இது ஒரு நல்ல தருணம். 3ஆம் எண்காரர்கள் இந்த ஆண்டு அது மாதிரி செஞ்சா அதுக்கு மகத்தான ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நான் நிறைய பார்த்தேன். சார் இந்த மாதிரி வந்துட்டேன், ஓகே உங்கள் பேர் என்ன, 44 இருக்குது, 44 35 26 இருந்துச்சுன்னா இது மற்றவங்களுக்கு வேலை செய்கிறப்ப அது உங்களுடைய உழைப்போற அவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் அதை செய்யும் பொழுது கண்டிப்பாக தடுமாறும். முதல்ல அடிப்படையில் இந்த பேரை மாற்றி, ஓகே மாற்றியாச்சு, கெசட் பண்ணியாச்சு, 3 மாதம் கழிச்சு வர சொல்ல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல பேர் என்ரிச் டெக்ஸ், என்ரிச் ஃபைனான்ஸ், ராயல் ஃபர்னிச்சர்ஸ், ராயல் கோல்ட்ஸ்மித், ராயல் ஜுவல்ஸ், இப்படி ஒரு பேர் சுமத்துறோம், பேர் வைக்கிறோம். அந்த பேரில் மகத்தான வளர்ச்சி. ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்து, யோகம், அதை தூக்கிட்டு போய் டிராவல் பண்ண வைக்கிறது பேர். இந்த இரண்டையும் இணைத்து தொழில் நிறுவனங்கள் இப்போ எப்படி தோற்று போவாங்க?
சான்ஸே இல்லை. ஆயிரம் லட்சக்கணக்கில் பார்த்துட்டு, லட்சக்கணக்கான நிறுவனங்களை பெயர் வச்சு அவர் வெற்றி அடைந்ததை பார்த்துட்டு, அதெல்லாம் அந்த நம்பிக்கையில் சொல்றேன். இப்படி குருவானவர் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்திருக்கா. நிச்சயம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். அடுத்து பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள், வீட்டில் இருக்கும் பெண்கள் எல்லாத்துக்கும் ஒன்றுதான். உங்களுடைய உழைப்பின் காரணமாக பதவி உயர்வுகள், உங்களுடைய உழைப்பின் சிகரமாக குடும்பத்தில் வருமானம் வருகிறது. ஒரு பொன் நகைகள் வாங்கக்கூடிய யோகம், சில பூமிகள் வாங்கக்கூடிய யோகம், புதிய முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நிலை, புதிய வீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே சேரும். இது பெண்களுக்கு உண்டான நோய் நொடிகள் இருந்து விடுதலை. மூணாம் எனக்கு என்னன்னா ஸ்கின் எஃபெக்ட் வரும். கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின் பாதிச்சிடும். கவனமாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, நினைச்சவொன்னு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு அலர்ஜி ஆகி அது மூலமாக உங்களுக்கு கடுமையான ஸ்கின் பாதிப்பு. மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி சனி சேருவதால் கொஞ்சம் இடதுகளில் பிரச்சனை கொடுப்பார். ஏற்கனவே நான் லேப்ராஸ்கோப் பண்ணியிருக்கிறேன், என் கண்ணுக்குள்ள லென்ஸ் வச்சிருக்கிறேன்னா அதை மறுபடியும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம், அல்லது ஐ டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வரலாம். இதெல்லாம் இந்த மூன்றாம் எண்காலத்தில் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும். இது பெண்கள் சம்பந்தமான முன்னேற்றத்துக்கு தடைகள் இல்லை. அதுக்கப்புறம் சாதாரணமாக டெய்லி வேஜஸ் இவர்களும் நல்ல வெற்றி அடையணும். தினக்கூலிகள்னு சொல்கிறோம். தொடர்ந்து வேலை இருந்தால் அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். பாதி நாள் வேலை, பாதி நாள் வேலையில்மை கண்டிப்பாக வீழ்ச்சியை நோக்கிப்போம். அப்படி படாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் நிலை மாறி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம். எண்கணிதத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு கோச்சார ரீதியாக இந்த வருடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு துணை புரியும். ஏதோ ஒரு 2024, 25 இப்படி நம்ம போயிட்டு இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் முக்கியத்துவம். இந்த 23 ஆண்டுகளாக உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த நியூ இயரில் பல சேனல்களில் சொல்லியிருக்கிறேன். நான் எந்தெந்த சேனல் போனேன் அந்த சேனலில் சொல்லியிருக்கிறேன். அது ஒரு அருமையான வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. அது மட்டும் அல்லாமல் இந்த மூன்றாம் எண்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான நிலைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. இயற்கை அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.